Hi students, this is Ivan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் எக்ஸைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இது ஒரு அப்ளிகேஷன் சம்மாக கொடுத்துருக்காங்க. சரியாமல் இந்த அப்ளிகேஷன் சம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சம்மை நல்லா ரேட் பண்ணி அதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரியாமல் இப்போ ரீட் பண்ணுற பாருங்க. A man is appointed in a job with a monthly salary of certain amount. அதாவது நமக்கு ஒரு மேனை வந்து ஒரு ஜாப்புக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க, பட் என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லலை. சரியாமல் சர்டன் அமௌண்ட் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, அது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. சரியாமல் ஃபிக்ஸட் அமௌண்ட்னா இயர்லி என்ன பண்ணுவாங்க 1000 அது இயர்லி 2000 அப்படின்னு ஃபிக்ஸடாக வச்சுருவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கம்மா. இஃப் ஹீஸ் salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service. அதாவது இப்போ 19,800 அப்படிங்கிற அமௌண்ட்டு நமக்கு சேலரியாக வாங்குறாங்க. எப்போ வாங்குறாங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 years ஆஃப் சர்வீஸ், ஃபஸ்ட்டு மந்த் வாங்குறாங்க. சரியாமா, 3 வருஷம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு 4வது வருஷத்தில் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி தான் உங்களுக்கு எவ்வளவு 19,800. அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, அதாவது அவங்க ஸ்டார்டிங் சேலரியோட 3 வருஷம் இன்க்ரிமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கிடச்சிருக்கு 19,800. இதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. அதே மாதிரி 23,400 பெர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் மந்த் ஆஃப்டர் 9 years ஆஃப் சர்வீஸ். அதாவது 9 years சர்வீஸ்க்கு அப்புறம் வாங்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த் சேலரி தான் எவ்வளவு அப்படின்னா 23,400. அப்போ இது ரெண்டு டேட்டாவும் நம்மளுக்கு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி. அவங்க ஸ்டார்டிங்கில் சேலரி என்ன அமௌண்ட் வாங்குறாங்க அதையும் கண்டுபிடிக்கணும், அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். சரியாமா, இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். எதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கம்மா, யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ரைட், இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் அந்த கண்டிஷனை எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். லெட் எக்ஸ் பி த ஸ்டார்டிங் சேலரி. அவங்க வாங்கக்கூடிய ஸ்டார்டிங் சேலரி என்ன அமௌண்ட்டுன்னு தெரியாது, அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய் பி த ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி வருஷத்துக்கு என்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அதனால் அதை நமக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரியோட ஒரு 3 years இன்க்ரிமெண்ட்டோட சேர்த்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அமௌண்ட்டுன்னு பாருங்கம்மா, 19,800. அப்போ ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 3 years இன்க்ரிமெண்ட் ரெண்டு சேர்த்து 19,800. இதே ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இதே மாதிரியே செகண்டரி கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்டிங் சேலரியோட 9 years சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 9 years இன்க்ரிமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் டோட்டலாக அவங்க வாங்கக்கூடிய சேலரி என்ன 23,400. ரைட், நம்ம இதே ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொன்னதுனால நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறது மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுறோம். சரியாமல் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றினா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள். எக்ஸ் ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன கிடச்சிருக்கு 1 3 and 1 9. இப்போ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை வேரியபிள் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கான்னு பாருங்கள், 19,800 and 23,400. ரைட்டாமா, இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றும் போது எப்படி மாற்றுவோம், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில், அதாவது எக்ஸ்ஒய் செட்டினுடைய இங்கே எக்ஸ்ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் வேரியபிள் எக்ஸ்ஒயினுடைய மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரியும் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கான்ஸ்டன்ட்டை தனியாக எடுத்துக்குவோம். சரியாமா, இதுதான் நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ இதில் நமக்கு இது என்ன ஃபார்மில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுப்போம். இது வந்து ஏ இன்ட்டு ஒரு எக்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பின்னு நேம் கொடுத்துக்கிறோம். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மில் கிடச்சிருக்கு. அப்போ சால்வ் அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் எங்கே கொண்டு போயிடுவோம், நமக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கொண்டு போகணும். சரியாமா, அப்போ ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் இந்த பிங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். சரியாமா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் இந்த இதுதான் ஏ. சரியாமா, அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் யார் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸ் யார் 1 3 1 9. சரியாமா, அதே மாதிரி எக்ஸு கேபிட்டல் எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் யாருன்னு அந்த ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய். பிங்கிற மேட்ரிக்ஸ் யார் பாருங்கம்மா, பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ஸு, அதாவது 19,800 அண்டு 23,400. சரி, இப்போ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும்னு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறோம். சரியாமா, அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வர்ஸுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரியாமா, சரிம்மா, இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ.
அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 1 9. இப்போ இதை டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 2 cross மேட்ரிக்ஸுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 1 9 is 9 மைனஸ் 1 3 is 3. அப்போ 9லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 6ன்னு கிடச்சிரும். சரியாம்மா? அப்போ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 6. டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்னா நான் ஜீரோவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டாக இருக்கும். சரியாம்மா? அப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 cross 2 மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸையை ஃபஸ்ட்டு டயகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ இதை 9 1 அப்படின்னு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -3 -1 அப்படின்னு கிடைக்கும். சரியாம்மா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 6. சரியாம்மா? அப்போ 1/6 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன 9 -3 -1 1. சரி, இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஏ இன்வர்ஸ் பி அப்படிங்கிற ஈக்குவேஷனில் எடுத்து வச்சுருந்தாலுமா அந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியாம்மா? சரிம்மா. இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். ஏ இன்வர்ஸ் பிளேஸில் என்ன அப்ளை பண்ண போகிறோம் 1/6 9 -3 -1 1. பிங்கிற மேட்ரிக்ஸில் நமக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் 19,800 and 23,400 அந்தந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை 6ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். சரியாம்மா? அப்போ 1/6 அப்படி வச்சுருவோம். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதை அந்த 19,800 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியாம்மா? இல்லை சைடில் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டுற பாருங்க 19,800. சரியாம்மா? இதை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 2 0 9 8 சார் என்ன வரும் 72 72க்கு 2 பேலன்ஸ் 7 அப்படி இருக்கட்டும். 9 9 சார் 81 81 கூட 7 ஆட் பண்ணால் 88. 88 நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் 8 பேலன்ஸ் 8 அப்படி இருக்கட்டும். 19 is 9 9 + 8 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. சரியாம்மா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கம்மா 1,78,200. சரியா? 1,78,200. அதே மாதிரி செகண்ட் என்ன மல்டிப்ளை பண்ணணும் -3யை வச்சு 23,400 மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுற பாருங்க 23,000 அந்த 400 நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் அப்ளை பண்ணிக்குவோம். சரியாம்மா? அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 0 3 4 சார் 12 12க்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணுவோம் 2 பேலன்ஸ் 1 அப்படி இருக்கட்டும். 3 3 சார் 9 9 + 1 என்ன வரும் 10 10க்கு 0 அப்ளை பண்ணிக்கோங்க 1 அப்படி இருக்கட்டும். 2 3 சார் 6 6 + 1 என்ன வரும் 7. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிருக்கு பாருங்கம்மா 70,200. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸில் இருக்கனால -70,200. சரியாம்மா? மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது -1 இன்ட்டு -19,800. சரியாம்மா? 1 வச்சு மல்டிப்ளை பண்ண அதே நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் ப்ளஸில் இருக்கனால +1 இன்ட்டு 23,400. ரைட். இப்போ இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். 1/6 இன்ட்டு சரி 1,78,200லேருந்து 70,200 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 1,08,000 அப்படின்னு வரும். சரியாம்மா? 1,00,000 என்ன வரும் 8,000. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே செகண்ட் ஒன் பாருங்கள் 23,400லேருந்து 19,800 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சரியாம்மா? அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3,600 வரும். சரியாம்மா? சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் நம்ம இதை 6ஆல் கட் பண்ணுவோம். அப்போ இதை 6ஆல் கட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு 10ல் எத்தனை 6 இருக்குது பாருங்கம்மா 166 பேலன்ஸ் 4 வரும். 8ஓட சேர்த்திங்கன்னா 48 48ல் நமக்கு 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது 8 6 48. அப்புறம் 3 0 இருக்கலாமா அந்த 3 0வை இதோட சேர்த்துருங்க. அண்ட் தென் அதே மாதிரி செகண்டு 3,600 6ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 6 6 36 அப்புறம் 2 0 அப்படி சேர்த்துருங்க. ரைட். இப்போ இதனோட வேல்யூ என்னென்னு பாருங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன 18,000. செகண்ட் ஒன் என்ன 600. சரியாம்மா? அப்போ அந்த 18,000 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ, 600 யார் அப்படின்னா ஒய் வேல்யூ. சரியாம்மா? அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 18,000 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 600. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் யாருன்னு எடுத்தோம் ஞாபகம் இருக்காமா? எக்ஸுங்கிறது யார் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி. அப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ லாஸ்ட்டாக எடுத்து எழுதிருங்க. சரியாம்மா? அந்த ஸ்டார்டிங் சேலரி இஸ் 18,000 அண்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட். சரியாம்மா? அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் என்னம்மா 600.
is 600. சரியாம்மா? அவ்வளோதான். தேங்க்யூ.